ஆகஸ்ட் மாதம் 21 வெள்ளிக்கிழமை இன்றைய நாள். ஷிரான் பாஷிக் வாய் திறக்கத் தொடங்கி இருக்கிறார். தன்னோடு கொடுக்கல் வாங்கல் செய்த 2 பிரபல எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளினுடைய பெயரையும் அவர் சொல்லியிருப்பதாகத்தான் திவையின பத்திரிகை நேற்றைய தினம் செய்தி ஒன்றை வெளியிட்டிருந்தது. இதுதான் இப்போதைய பரபரப்பு. ஷிரான் பாசிக் பற்றி நாம் 2 வீடியோக்களில் பேசியிருக்கிறோம். ஒரு டி ஷர்ட்டோடும் அருந்து போன ஒரு செருப்புடனும் கொழும்பு மாநகர சபையில் குப்பை அள்ளும் ஊழியராக தம் இளமை காலத்தை கழித்த ஷிரான் பாசிக் பின்னாளில் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு இலங்கைக்கு போதைப் பொருட்களை தொன் கணக்கில் ஏற்றிய பிரதான 5 போதை வியாபாரிகளில் ஒருவராக மாறிப்போனார். 2018 முதல் அமீரகத்தில் தலைமறைவாக ஷிரான் பாசிக் இருந்திருக்கிறார். இலங்கையிலும் துபாயிலும் ஏகப்பட்ட சொத்துக்கள், பில்லியன் கணக்கில் பணம், ஹெலிகாப்டர் லைசன்கள், தங்க மாளிகைகள் என்று சொல்லி மாபெரும் கனவான் வேடம் வேறு. இது தவிர இலங்கையில் பினாமி பெயர்களில் கணக்கு வழக்கற்ற சொகுசு குடியிருப்புகள். ஒரு சில ஊடகங்களில் சொல்வது போல மெரைன் டிரைவில் மட்டும் 13 உணவு விடுதிகள் என்று சொல்லி ஒரு சுல்தான் மாதிரி தான் மனிதர் வாழ்ந்திருக்கிறார். இலங்கையில் அவர் வாங்கி குவித்தவை எல்லாம் அவருடைய பெயரில் இல்லை. அனைத்துமே வெவ்வேறு நபர்களினுடைய பெயர்களில் வாங்கியவை என்றுதான் குற்றம் சாட்டப்படுகிறது. ஒரு சில ஹோட்டல்களினுடைய உரிமையாளர்களாக இருப்பவர்களை பார்த்தால் ஒரு சைக்கிள் வண்டி கூட வாங்குவதற்கு அவர்களுக்கு வசதி கிடையாது என்றுதான் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. ஆக போதைப் பொருள் மூலம் ஈட்டிய அளப்பரிய செல்வம் தான் இப்படி கட்டிட குவியல்களாக எழுந்திருக்கின்றன. இது தவிர கணக்கு வழக்கின்றி சேர்த்த பணம், வரி கட்டாத கருப்பு பணம் எல்லாம் வெள்ளையாக்கப்பட்டு வெவ்வேறு முதலீடுகள் என்ற பெயரில் நாட்டுக்குள் வந்து சேர்ந்திருக்கின்றன. ஷிரான் பாசிக்கின் கருப்பு பணத்தை வெள்ளையாக்கி கோடிக்கணக்கில் முதலீடுகளை மேற்கொண்ட ஒரு பிரபல டியூஷன் ஆசிரியர் ஒருவர் ஷிரான் பாசிக் கைதானதுமே நாட்டை விட்டு தப்பி ஓடி விட்டதாகவும், அவர் நியூசிலாந்து செல்வதற்காக விசா மற்றும் டிக்கெட்டுகளை எடுத்திருக்கக்கூடிய நிலையில் என்ன காரணத்தாலோ இன்னமும் பேங்காக்கில் இருப்பதாகவும், இது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தாய்லாந்து அதிகாரிகளுக்கு விடயத்தை எத்தி வைத்திருப்பதாகவும், இந்த ஆசிரியர் தீவிர கண்காணிப்பு வலயத்துக்குள் வந்திருப்பதாகவும் சொல்கிறார் ஊடகவியலாளர் கயான் கால்லகே. இதேவேளை இந்த ஆசிரியரினுடைய மனைவியும் நேற்று நாட்டை விட்டு தப்பி சென்று விட்டதாக சொல்கிறார் கயான். நாம் இந்த ஆசிரியரினுடைய விவரங்கள் எதையும் சொல்ல போவதில்லை. போலீஸ் ஊடக பிரிவு முறையாக பெயர் விவரங்களுடன் விசாரணைகளினுடைய முடிவில் அவற்றை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கட்டும். அதுவரை காத்திருப்போம். உண்மையில் இந்த ஆசிரியரினுடைய மனைவிக்கு இந்த கொடுக்கல் வாங்கல்களில் சம்பந்தம் இல்லை என்றும், ஆசிரியர் தான் ஷிரான் பாசிக்கின் போதை பணத்தையும் கருப்பு பணத்தையும் வெள்ளையாக்கும் காரியத்தில் ஈடுபட்டு வந்தவர் என்றும் ஒரு சில அத்தியாவசியமான விவரங்கள் மட்டும் அவரிடம் கோரப்பட இருந்ததாகவும், ஆனால் அதற்கெல்லாம் முன்னர் அவர் தப்பிச் சென்றிருப்பதாகவும் விசாரணையாளர்கள் சொல்லுகிறார்கள். உண்மையில் இந்த போதை வலையமைப்புடன் யார் யார் தொடர்பில் இருக்கிறார்கள் என்று நினைக்கும் போதே தலை சுற்றுகிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் நடந்த கனேமுல்ல சஞ்சீவவின் கொலை. செவ்வந்தியும் முன்னாள் ஆமி கமாண்டோ சலிதுவும் அரங்கேற்றிய திகில் நிறைந்த ஒரு சம்பவம் அது. இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்தது தாமரா என்ற ஒரு சட்டத்தரணி. கோர்ட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் என்ற புத்தகத்தை துளையிட்டு அதற்குள் துப்பாக்கியை லாவகமாக மறைத்து சட்டத்தரணிகள் போல வளாகத்துக்குள்ளே பிரவேசித்து இந்த கைங்கரியத்தை பட்டப்பகலில் அரங்கேற்றியிருந்தார்கள். இந்த நாசகாரத்துக்கு காஸ்டியூம் டிசைன், நெறிப்படுத்தல், அலங்காரம் என்று அத்தனையும் செய்து கொடுத்திருக்கிறார் சட்டத்தரணி தாமரா என்றுதான் சொல்லப்பட்டு வருகிறது. இதே போலத்தான் சில நாட்களுக்கு முன்னர் ஓமானில் கைதாகி அழைத்து வரப்பட்ட சாமிக உதாரவின் கதையும் கூட. பிரபலமான ஒரு FM வானொலி ஒன்றில் அவர் பாதாள உலகம் சம்பந்தமான காத்திரமான நிகழ்ச்சிகளை செய்திருக்கிறார். இதில் வேடிக்கை வினோதம் என்னவென்றால், அவர் அந்த நிகழ்ச்சி செய்யும் போதே பெயர் போன பாதாள உலக மாஃபியாக்களுடனும் தொடர்பில் இருந்திருக்கிறது தான். நாட்டை விட்டு தப்பி ஓடி இருந்த சாமிக உதாரவை சிவப்பு பிடிவராந்தின் கீழ்தான் பிடித்து வந்திருக்கிறார்கள். இதே மாதிரிதான் ஷிரான் பாசிக்கு உதவிய பிரபல ஆசிரியரினுடைய கதையும் கூட. யாரைத்தான் நம்புவதோ இந்த உலகில் என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது. சரி, திவையின பத்திரிகை சொல்லும் ஷிரான் பாசிக் தொடர்பை பேணிய அரசியல்வாதிகள் யார்? அதுதான் தொடர்ந்து நீங்கள் உங்களுக்குள்ளே இப்போது கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கேள்வி. 2 சக்தி வாய்ந்த அரசியல்வாதிகள் அவர்கள். ஒருவர் களுத்துறையில் இருக்கிறார், ஊடகவியலாளர் கல்ப சொல்லுகிறார் இது குறித்து. மற்றவரை பற்றி இப்போதைக்கு தேவையில்லை என்று விட்டுவிடலாம். இவர்களுடைய தேர்தல் பிரசாரங்களுக்காக மில்லியன் கணக்கில் பணம் தண்ணீராக பீச்சப்பட்டிருக்கிறது. அத்தனையையும் ஷிரான் பாசிக் ஒப்புக்கொண்டு விட்டார் என்றுதான் அறிய கிடைக்கிறது. இதில் ஒரு அரசியல்வாதியினுடைய கட்சி கூட்டம் ஒன்று சுகததாச உள்ளக அரங்கில் நடந்தபோது 50 பஸ்களில் ஆயிரக்கணக்கான ஆட்களை ஏற்றிச் செல்லும் செலவையும் ஏற்று அவர்களுக்கு பணம், குடிபானங்கள் என்று
அத்தனையையும் விநியோகிக்கும் கொடையாளியாகவும் இருந்திருக்கிறார். இதில் ஒருவருடைய பெயரை எமக்கு சொல்ல முடியும். ஒரு சில புலனாய்வு ஊடகங்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றன, ஆனாலும் தேவையில்லை. அந்த இரு அரசியல்வாதிகளும் நிச்சயமாக விசாரணைகளுக்கு அழைக்கப்பட இருக்கிறார்கள். அப்போது முழு சரித்திரத்தையும் நாம் டிவி சீரிஸ் போல வழங்கலாம். அந்த அளவுக்கு இது தொடர்பான தகவல்கள் இம்மை வந்தடைய இருக்கின்றன. விசாரணைகளின் போது கல்கிஸ்ஸ தெஹிவல வெள்ளவத்த பகுதிகளில் தன்னுடைய பினாமிகளினுடைய பெயர்களில் இருக்கும் 5 முக்கிய ஹோட்டல்களின் விவரங்களையும் ஷிரான் பாசிக் கொழும்பு மத்திய குற்றத்தடுப்பு பிரிவுக்கு வழங்கி இருப்பதாகவும், தேசபந்து தென்னகோன் தரைமட்டமாக்கிய தெஹிவல பிரதேசத்தில் இருக்கும் சோல் பீச் ஹோட்டல் தன்னுடையதுதான் என்று அவர் அந்த விசாரணைகளில் ஒத்துக்கொண்டிருப்பதாகவும் கூட திவையின பத்திரிகை தெரிவித்திருந்தது. நாம் இந்த சோல் பீச் ஹோட்டல் பற்றி ஏற்கனவே சொல்லி இருந்தோம். இந்த ஹோட்டல் ஒரு காலத்தில் ஒரு சில போலீஸ் அதிகாரிகளினுடைய வாடி வீடு போல இருந்ததாகவும், பதில் போலீஸ் மா அதிபராக இருந்த தேசபந்து தென்னகோனை போலீஸ் மா அதிபராக்கும் முயற்சிகள் திட்டங்கள் எல்லாம் இந்த ஹோட்டலில் இருந்து முன்னெடுக்கப்பட்டதாகவும், அப்போது தேசபந்து தென்னகோன் அந்த நியமனம் சாத்தியமாக 250 கோடி ரூபாய் தேவைப்படுவதாக ஷிரான் பாசிக்கிடம் கேட்டதாகவும், ஷிரான் பாசிக் தன்னிடம் அவ்வளவு தொகை கிடையாது என்று சொன்னபோது இருவருக்கும் இடையில் முறுகல் ஆரம்பமானதாகவும், இதற்கு பழி வாங்கவே அந்த ஹோட்டல் தரைமட்டமாக்கப்பட்டதாகவும் புலனாய்வு ஊடகங்கள் எழுதியிருந்தன. ஷிரான் பாசிக் இந்த காரணங்களை எல்லாம் விசாரணைகளின் போது சொன்னாரா என்று தெரியவில்லை. ஆனால் ஹோட்டல் பற்றிய வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைத்து அது தன்னுடையதுதான் என்று சொல்லி இருக்கிறார் என்றுதான் அறிய கிடைக்கிறது. ஆக ஹோட்டல் அவருடையது என்றால் காக்கி சட்டைகள் புடைசூழ உடைக்கப்பட்டதுக்கும் ஒரு காரணம் இருக்க வேண்டும். பார்க்கலாம் இந்த விசாரணைகள் எந்த கோணத்தில் செல்லும் என்று. தேசபந்துவுக்கு என்ன நடக்கும் என்பதை நாம் அவதானத்துடன் பார்க்கவும் வேண்டும். இது தவிர ஷிரான் பாசிக் மிக முக்கியமான மற்றொரு விடயத்தையும் ஒத்துக்கொண்டிருக்கிறார். கல்கிஸ்ஸ பகுதியில் கடந்த காலத்தில் போலீஸ் மற்றும் காவல்துறைக்கு பெரும் சவாலாக மாறியிருந்த பாதாள உலக குண்டர்கள் எல்லாம் தனது ஏற்பாடுகளே என்றும், இந்த மோதல்களில் சம்பந்தப்பட்ட அல்டோ தர்மே, பட்டோவிட்ட அசங்க, சாண்டோ எல்லாம் தன்னுடைய தோஸ்துகளே என்னும் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறார். இங்கே ஷிரான் பாசிக் சொல்லும் அல்டோ தர்மேவின் பெயரை நாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். இங்கேயாவது கேட்ட மாதிரியே இருக்கும். அவர்தான் கிரிக்கெட் வீரர் தனஞ்சய சில்வாவினுடைய தந்தையின் கொலையில் நேரடியாக சம்பந்தப்பட்டவர் என்று குற்றம் சாட்டப்பட்டவர், பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி. ஷிரான் பாசிக்கின் போதை நெட்வொர்க் என்பது குடிசை கைத்தொழில் மாதிரி ஒன்று போலத்தான் இருக்கிறது. அவர்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதாகத்தான் விசாரணைகள் தெரிவிக்கின்றன. ஷிரான் பாசிக்குடன் தொடர்பில் இருந்த நண்பர்கள், யூடியூப் பிரபலங்கள், மாடல் அழகிகள், நடிகைகள், அரசியல்வாதிகள் என்று சகல தரப்புகளையும் சல்லடை போட்டு தேடுமாறு கொழும்பு பிரதான மேஜிஸ்ட்ரேட் அசங்கைஸ் போதரகம உத்தரவிட்டிருக்கிறார். ஷிரான் பாசிக்கின் தொலைபேசி தரவுகள் மற்றும் வங்கி கணக்கு விவரங்கள் அனைத்தையும் பெற்றுக் கொள்ளுமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதன்படி இந்த நாட்டினுடைய 3 முக்கிய தொலைபேசி நிறுவனங்களுக்கு தொலைபேசி விவரங்களை வழங்க கோரும் உத்தரவும், மத்திய வங்கியின் நிதி புலனாய்வு பிரிவுக்கு பண பரிவர்த்தனை சம்பந்தப்பட்ட விவரங்களை வழங்க கோரும் உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை ஷிரான் பாசிக்கின் சட்டத்தரணி ஒரு அபூர்வ தகவல் ஒன்றை நீதிமன்றத்திலே தெரிவித்திருந்தார். ஷிரான் பாசிக் தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்திலிருந்து நாராயண்பேட்டை போலீஸ் நிலையத்துக்கு நடையாக அழைத்து செல்லப்படுவதாகவும், இது அவருக்கு உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் உடனடியாக உரிய பாதுகாப்பை வழங்குமாறும் கேட்டுக்கொண்டிருந்தார் அவர். நீதிமன்றம் எந்தவித மறுப்புமின்றி இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டதோடு உரிய பாதுகாப்புடன் மட்டுமே ஷிரான் பாசிக்கை அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லியும் கட்டளையிட்டிருக்கிறது. ஷிரான் பாசிக் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு நபர். அவருக்கு சகல பாதுகாப்பும் வழங்கப்பட வேண்டும். அவர் வாய் திறத்தல் இலங்கையினுடைய பிரபு வர்க்கத்தை உலுக்கி எடுக்க போகிறது. ஷிரான் பாசிக்குடன் தொடர்பை பேடியவர்கள், துபாயில் அவரை சந்தித்து சொகுசாக இருந்தவர்கள் பட்டியல் தனியே இருக்கிறதாம் என்று கூட சொல்லப்பட்டிருக்கிறது. இதேவேளை ஷிரான் பாசிக்குடன் தொடர்பை பேணியதாக மாடல் அழகி பியூமி ஹன்சமாலி மீதும் சமூக ஊடகங்களில் ஏகப்பட்ட கதைகள் எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் தனக்கு ஷிரான் பாசிக் யார் என்றே தெரியாது என்றும், தான் சம்பாதித்தது எல்லாம் பியூமி ஸ்கின் எனப்படும் தோல் அலங்கார கிரீம்களை விற்றதால் கிடைத்த உழைப்பு என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். துபாயில் வைத்து கெஹல்பத்ர பத்மேவை சந்தித்தது தொடர்பாகவும் பியூமி ஹன்சமாலிக்கு எதிராக விசாரணைகள் நடத்தப்பட இருந்தன. தான் துபாயில் நடந்த புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு சென்றிருந்ததாகவும், தனக்கும் பத்மேவுக்கும் வேறு எந்த தொடர்பும் கிடையாது என்றும் தான் அவர் சொல்லியிருந்தார். அப்போது பியூமி ஹன்சமாலி இப்போது பாவிக்கக்கூடிய ரேஞ்ச் ரோவர் வாகனம் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுடையது என்று சொல்லப்படுகிறது. தனது சம்பாத்தியத்தில் எந்தவித குற்ற நிழலும் இல்லை என்கிறார் அவர். பார்க்கலாம், யாரையும் எடுத்தெடுப்பில் ஆதாரம் இல்லாமல்
குற்றவாளியாக்காமல் ஆதாரங்களுடன் முறையாக நிரூபிக்க வேண்டும். இல்லாவிட்டால் விசாரணைகள் திரும்பிவிடும். ஷிரான் பாசிக்கின் வகிபாகத்தையும் அவரை சுற்றி பழகிய விவிஐபிக்கள் மற்றும் சொத்து விவரங்களையும் பார்க்கும்போது அவர் இந்தியாவின் தாவூத் இப்ராஹிம் போல ஒரு சர்வதேச டொன்னாக இருந்திருக்கிறார். ஈரான், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போதை மாஃபியாவோடு சேர்ந்து போதை வர்த்தகம் செய்து பல்லாயிரம் கோடிகளில் உழைத்து தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ளவும், தனக்கென்று ஒரு நிழல் சாம்ராஜ்யத்தை உருவாக்கவும் தாவூத் பாணியில் அவர் பல்வேறு முகமூடிகளை போட்டுக்கொண்டு வாழ்ந்திருக்கிறார். தொண்டு நிறுவனங்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள், சமூக அந்தஸ்துடன் இருந்தவர்கள், அரசியல்வாதிகள் என்று பல்வேறு நபர்கள் இந்த வலைக்குள் சிக்கி இருக்கிறார்கள். ஷிரான் பாசிக் இனி என்னவெல்லாம் சொல்ல போகிறார் என்று ஆர்வம் எகிரி இருக்கிறது. ஒரு பக்கம் ஷிரான் பாசிக்கின் போதை சாம்ராஜ்யத்தின் கருப்பு பண விவகாரம், இன்னொரு பக்கம் ஜிப்ரி முகமது என்ற நபர் நாட்டில் இருந்து $1 பில்லியன் பணத்தை 4 வங்கி முகாமையாளர்களோடு சேர்ந்து டிடி முறையில் நாட்டை விட்டு அனுப்பிய விவகாரம் என்று இந்த வாரம் முழுக்க பிரம்மாண்ட பொருளாதார குற்றங்கள் தான் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் வெறும் ஷிரான் பாசிக்கும் ஜிப்ரி முகமதும் மட்டும் சம்பந்தப்பட்ட ஒன்றாக தெரியவில்லை. இதற்குள்ளே நிறைய கனவான்கள் இருப்பார்கள். நம்பவே முடியாத ஆசாமிகள் கூட அம்பலமாகுவார்கள். டீப் ஸ்டேட் என்று சொல்லப்படும் நிழல் அரசு சிதற ஆரம்பித்திருக்கிறது என்று மட்டும் இப்போதைக்கு சொல்லி வைப்போம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.